ஹலோ மக்களே! லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. இந்த வாரம் சண்டே எபிசோட்ஸ் வேற இருக்க போகுது. தினேஷனோட சதி செயல் தெரியாத நம்ம லக்ஷ்மியும் வீட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி திருவ கொஞ்சம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம திருவ பார்க்கறதுக்கு வராங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியும் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு கட்டத்துல அவங்க மேல திருட்டு பழி வருதுன்னே சொல்லலாம். அதுலேருந்து நம்ம லக்ஷ்மியை யாரு காப்பாத்துனாங்க? நம்ம லக்ஷ்மியை பார்த்தாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். காவேரி போட்டிருக்க வளையல் தன்னோட வளையல் அது மட்டும் இல்லாம தினேஷன் என்ன வந்து அடிச்சு போட்டுட்டு இப்படி வளையல எடுத்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த காவேரி கிட்ட மட்டும் இல்லாம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வர மாதிரி தினேஷனுக்கு ஒரு கனவு வருது. அதை பார்த்த உடனே தினேஷன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். இனிமே இந்த வளையல் காவேரி கிட்ட இருந்ததுன்னா இன்னைக்கா இருந்தாலும் லக்ஷ்மினால நமக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். பேசாம காவேரி இப்ப தூங்கிட்டு தான் இருக்கா. வளையல எப்படி அந்த டிராயருக்குள்ள தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு தினேஷனும் அந்த டிராயர்ல இருந்து அந்த வளையல எடுத்துறாங்க. இதை எடுத்து அப்படியே அந்த லக்ஷ்மியோட பேகுக்குள்ள வச்சிட வேண்டியதான். காலையில எழும்புற உடனே அந்த வளையல காணல் சொல்லிட்டு காவேரி தேடும்போது யார் இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்களோட பேக்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி சொன்னாலே போதும். அப்புறமா லக்ஷ்மியோட பேக்கை செக் பண்ணும்போது அந்த வழியில பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவன் மேலே திருட்டு பழியை போட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. இதுதான் நமக்கு வேணும். இனிமேல் இந்த லக்ஷ்மி வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்மளை இந்த காவிரி கிட்ட மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட மாட்டி விட்டுருவான். அதனால இப்போவே இந்த வளையல் எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் லக்ஷ்மியோட பேகுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு தினேஷனும் ஒரு முடிவு பண்ணி அந்த வளையலை எடுத்துட்டு போய் லக்ஷ்மி ரூம்ல இல்லாத சமயம் பார்த்து வசமா அவளோட பேகுக்குள்ள வச்சிடுறாங்க. அதே சமயத்துல இது எதுவுமே தெரியாத நம்ம லக்ஷ்மியும் இனிமே இந்த வீட்டுல இருந்தா திவ்யா அக்காவோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நம்மனால அவங்க கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும், இதுக்கு ஒரே வழி இந்த வீட்டை விட்டு போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அப்படியே வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லாம அழுதுட்டே இருக்காங்க. சரி பூஜரையில போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அந்த பூஜரையில போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம காவேரியும் ஏதோ தண்ணி தாகம் எடுக்குது. சரி கீழே போய் பாட்டில் எடுத்துட்டு வரலான்னு கிளம்பி வராங்க. நம்ம காவேரி பார்க்கும்போது நம்ம மகாவும் அந்த இடத்துல இருந்து சாமி கும்பிடதை கவனிச்ச உடனே எதற்காக இங்க வந்து இவ இப்ப இந்த நேரத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி கிட்ட வராங்க. அப்படியே அவங்கள்ட்ட வந்து என்ன மகா நீ இங்க நின்றுட்டு இருக்க, எதற்காக இந்த டைம்ல போய் நீ இந்த பூஜரையில சாமி கும்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம லக்ஷ்மி இல்லக்கா விளக்குல கொஞ்சம் எண்ணெய் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இங்க வந்து எண்ணெய் ஊத்த வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காவேரிக்கு நம்ம லக்ஷ்மியோட முகத்தை பார்த்த உடனே தெரியுது. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் லக்ஷ்மி, என்னாச்சு நீ எப்போவுமே சோகமாகவே இருந்துட்டு இருக்க, ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்க, ஏதாவது எதுனாலுமே சொல்லு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம லக்ஷ்மி இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் லக்ஷ்மி அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆகும்போது எப்படியாவது அம்பிகா அம்மா கிட்ட சொல்லாமல் போகிறது எல்லாமே தப்பு. காலையில் எழும்புன உடனே அம்பிகா அம்மா நம்மளை தேடுவாங்க, எவ்வளோ அன்பாக பார்த்துட்டாங்க, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே தன்னோட பொண்ணு மாதிரி என்னை கவனிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட சொல்லாமல் போகிறேனே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி அம்பிகா அம்மாவை ஒரு போய் பார்த்துட்டு போயிடலாம், இனி என்னைக்கு தான் அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எதுவுமே கிடைக்காது, இன்னைக்காவது நைட்டோட நைட்டாக அப்படியே அவங்கள போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அம்பிகாவோட ரூமுக்கு வராங்க. அம்பிகா அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம லக்ஷ்மியும் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவேன், நான் இங்கே இருந்தேன்னா அதுக்கப்புறமா உங்கள் பையனோட வாழ்க்கையும் திவ்யாக்கோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்காது, அதனால் நான் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, காலையில் நீங்கள் எழும்பி பார்க்கும்போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அம்பிகாவோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம இந்த வீட்டிலே இருக்கோம், கடைசியாக ஒருக்கா திருவோட முகத்தை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் திருவோட ரூமுக்கே வராங்க. அங்கே வந்து திருவை பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி சத்தம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்துட்டு, இங்கே என்னோட வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்திருக்கீங்க, என்னை எப்படியாவது காப்பாதன்னு சொல்லிட்டு தான் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் விரும்பின பொண்ணை கூட நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு தேவை. திவ்யாக்கா ரொம்பவே நல்லவங்க, அவங்க என் மேலே ரொம்பவே
பாசம் வச்சிருக்காங்க. அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உண்மையும் தெரிஞ்ச பிறகு இன்னும் இந்த வீட்ல இருந்தா சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் திருவுக்கு காலை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பிடுறாங்க. லக்ஷ்மியும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு விருப்பம் இல்லாம அப்படியே அழுதுட்டு வரும்போது கரெக்டா நம்ம மயிலும் வீட்டில் உள்ளவங்களும் கவனிச்சிடுறாங்க. மயிலும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து எதுக்காக லக்ஷ்மி இந்த நேரத்துல பேகும் கையுமா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம லக்ஷ்மி அப்படியே பதறி போயிடுறாங்க. இவங்க பார்த்துட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது, என்ன சொல்லி சமாளிக்கிறது, எந்த உண்மையும் இவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது மயிலும் விடுற மாதிரி இல்லை. இந்த நைட்டோட நைட்டாக வெளியில் போகிற, நீ எங்கேயாவது போனீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போது, எதுனாலும் காலையில் பார்த்துக்கலாம், உன்னோட முடிவை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி விடுற மாதிரி இல்லை. இல்லைன்னா என்னை தடுக்காதுங்க, நான் இன்னைக்கு போயே ஆகணும் அப்படி சொல்லும்போது, ஏன் லக்ஷ்மி இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, எதற்காக நீ போகிற இப்போதைக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா நான் இன்னும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன்னா இங்கே வந்து பெரிய பிரச்சனை நடந்துட போகுது அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் ஏன் இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்க, எதுனாலும் அம்பிகா அம்மா கிட்டே சொல்லிட்டு கிளம்பலாம், எதுனாலும் காலையில் பார்த்துக்கலாம் லக்ஷ்மி அப்படி சொல்லும்போது லக்ஷ்மியும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மயிலும் ஏதாவது பிரச்சனையா லக்ஷ்மி, எதுனாலும் என்கிட்ட சொல்லி என்னன்னாலும் செய்துக்கலாம், திரு ரொம்பவே நல்லவன், திரு கிட்ட என்ன சொன்னாலுமே அதை சரி பண்ணிடுவான் அப்படி நம்ம மயிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு லக்ஷ்மியும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை, என்னால் திரு உங்களுக்கும் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொன்ன உடனே மயிலும் எதுவுமே புரியாமல் நிற்கும்போது ஒரு கட்டத்தில் மயிலுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னு சொல்லலாம். அதை கேட்ட மயில் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற லக்ஷ்மி, என்னால் நம்பவே முடியலை, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. லக்ஷ்மியும் ஆமாண்ணா, இதனால தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். திவ்யா அக்கா என் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காங்க, என்னவா இருந்தாலுமே எப்போவுமே என்கிட்ட அவ்வளோ பாசத்தை காட்டுறாங்க. அம்பிகா அம்மாவும் என்னை ஒரு பொண்ணு மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாமே ஏமாத்ததுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரவே மாட்டேங்குது. அதனால தான் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தா சரியே வராது, அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சரியாட்டு தினேஷனும் பார்த்துடுறாங்க. தினேஷனும் லக்ஷ்மியை பார்த்த உடனே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக லக்ஷ்மி இந்த நேரத்தில் பேக் எடுத்துட்டு வெளியில் போகிற அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தினேஷன் வேற பார்த்துட்டாங்களே, இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கும் போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தினேஷன் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தினேஷன் எப்படியாவது லக்ஷ்மிக்கு மேலே திருட்டு பழிய போடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடையே இருக்காங்க. கவிதா அவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த நேரத்தில் சத்தம் போட்ட அப்படின்னு விசாரிக்கும் போது தினேஷனும் லக்ஷ்மிக்கு மேலே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, இந்த நேரத்தில் எதுக்கு பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கையில் பேக் இருக்குது, எதுக்கு லக்ஷ்மி இந்த நேரத்துக்கு கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையே போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட தினேஷனும் வேற எதுக்காக இருக்கும், வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று திருடிட்டு போவா, அதான் நைட்டோட நைட்டாக பேக் எடுத்துகிட்டு போகிறா, யாருக்கும் தெரியாமல் யார் கண்ணுலையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி செய்திருக்கா அப்படின்னு தினேஷன் நம்ம லக்ஷ்மிக்கு மேலே திருட்டு பழிய போடுறாங்கன்னு சொல்லலாம். அதை கேட்ட லக்ஷ்மியும் இல்லை நான் எதுவுமே திருடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குட்டிக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. நம்ம தினேஷனும் விடுற மாதிரி இல்லை, அவரோட பேக்கை வாங்கி செக் பண்ணால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போகுது அப்படி சொல்லும்போது காவேரி கிட்ட நம்ம தினேஷனும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன் கையில் எல்லாம் வளையல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம காவேரியும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. வளையல காணல, கண்டிப்பாக அந்த வளையல் இந்த லக்ஷ்மியோட பேகுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல லக்ஷ்மியோட திருட்டு பழியை நீக்கி நம்ம திருசாம அதடைய வந்து காப்பாற்றிட்டாங்களே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்களே சொல்லலாம்.